ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பழனி சாரை எடுத்தோடனே காமிக்கிறாங்க. காரில் போயிட்டே வந்துட்டு அக்கா பையனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது என் மேலே உள்ள மரியாதையில் அவங்க உன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அதை கெடுத்துறாதப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவர் பழைய பஞ்சாங்கமாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்கு வா மாமா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இழுக்காதப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி உட்கார வச்சிட்டாரு. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க, நம்ம ஈஸ்வரி பாட்டுக்கும் வழக்கம் போல இருந்தாங்க. நம்ம ராதிகா அவங்க அம்மாவுக்கும் சண்டைங்க. அப்படியே 2 பேரும் ஃபைட் பண்ணுறது தாங்க முடியாமல் வீட்டில் கேட்க முடியலங்க அவங்களால. ராதிகா வந்து வெளியே வந்து நின்று 2 பேரும் என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்திட்டாங்க. நீ கம்னுறேம்மா, நான் அவங்கள்ட்ட சொல்ல, இவங்க கம்முறேன்னு சொல்ல 2 பேரும் மாற்றி நான் இல்லை நீ தான், நான் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இப்படி பேசிகிட்டே இருந்தால் எப்படிமா நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாப், போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது பேசுனீங்க அவ்வளோதான், என் நிம்மதி கெடுக்குறீங்கன்னு ஒரே போட்டாங்க. போட்டதுக்கப்புறமா அவங்க ஒரு பக்கத்து மூஞ்சி தூக்கிட்டு போவேன், இவங்க ஒரு பக்கத்து மூஞ்சி தூக்கிட்டு போவேன், போய் சமாதானம் பண்ணுறன்ற பேரில் சமாதானம் பண்ணுறாங்க. முடியவே முடியாதுங்கிறாங்க. நில்லு, என்கிட்ட வராத, இதுக்கப்புறம் நீ துஷ்ட சக்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடப்பாவி, என்னையா அது, என்னையா இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. கடைசியில் அப்புறம் வந்துட்டு சமாதானம் பண்ணலான்னு போய் கேட்க, நம்ம ஈஸ்வரி பாட்டி மலையே நீ சரிச்சு விட்டியேமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அழுதுகிட்டே இருந்தவங்க அமைதியாகவே விட்டாங்க. கோபி வராரு, வந்தோடனே சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. நல்ல வேலை வாங்கிட்டு வந்துட்டீங்க, உங்கள் அம்மா மதியத்துலேருந்து போய் சாப்பிடல, போய் பாருங்கன்னு சொல்லி கேட்க, பாட்டி மயக்கம் போட்டுருச்சு. அடப்பாவி மக்கா, இப்படி கொண்டு வந்து ஈஸ்வரி பாட்டியை கவுத்து விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈஸ்வரி பாட்டியா கொக்கா கெத்தா தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து போட்டு படுக்கப்பட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கூட்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம ராதிகா போகக்கூடாது பிடிச்சி இழுத்து வச்சுட்டாங்க ராதிகாவோட அம்மா. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி குடும்பமே மொத்தமும் அங்கே போய் நின்றுச்சுங்க. உடனே கோவத்தில் கொந்தளிச்சு பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்